ஹாய் ஹலோ வெல்கம் டு ரியாஸ் அண்ட் கார்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு யூடியூப் பிளாக். ஃபஸ்ட்டு காரே பண்ணுறோம், கொஞ்சம் வித்தியாசமான கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிஜோ ஷோரூம். ஆக்சுவலாக இதை பிஜோன்னு சொல்கிறதா இல்லை பூஜோ அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட பிஜோ அப்படின்னா என்ன, எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு, ஸோ இதோட ஒரிஜின் என்ன, எந்த கண்ட்ரியோட கார், அப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த வண்டியில் இருக்குது, ஸோ என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த வண்டியில் இருக்குது, ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதுமாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிஜோ லோகோ. இது ஆக்சுவலாக பழைய லோகோ, ஸோ இப்போ புது லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே புது லோகோவோட தான் வரும். அண்ட் தென் லோகோ மேலே வந்து ஒரு சின்ன பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 508ங்கிற இந்த மாடலோட நேமு. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கட் குரோம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பானட்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் பானட்டு, தென் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. அதுக்கப்புறம் இதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டிவ் ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இதுலேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃபுல் எல்இடி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெட்லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளே போட்டிருக்காங்க 2600 லூமன்ஸ் பை 4000 லூமன்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு பவர்ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க, டுவல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். ஸோ அது கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க, பிஜோ ஃபுல் எல்இடி டெக்னாலஜி அப்படின்னு. அண்ட் தென் இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியோட சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட சைட் மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது டாப் இன் ஜிடி வேரியன்ட் அப்படிங்கிறனால. தென் இதிலேயே வந்து இண்டிகேட்டர் லைட்ஸும் உள்ளே கொடுத்துட்றாங்க. தென் 360 டிகிரி வியூ கேமராவும் அதுக்குள்ளேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வரும், தென் லேன் சேஞ்ச் வார்னிங்கும் வந்துடும். அண்ட் இதோட கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன். தென் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இந்த காரோட லென்த் 4.7 மீட்டர்ஸு, தென் ஹைட் 1.4 மீட்டரு. அப்புறம் இதிலே ஜிடி லைன்னு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க சி பில்லரில். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 62 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட வீல் பேஸ் வந்து 2.7 மீட்டரு. ஸோ இதுதான் அந்த வண்டியோட ரியர் ப்ரொஃபைலு. ஸோ ரியர் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஃபுல்லி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க.
ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக. அப்புறம் இதோட டெயில் வந்து எலக்ட்ரிக்கு தான். ஓகே, ஸோ இதோட ரியர் ஸ்பேஸ் பாருங்கள். அப்புறம் இது ஒரு நாட்ச் பேக் டைப்பில் தான் ஓப்பன் ஆகும், அதாவது ரியர் கிளாஸோடு சேர்ந்து தான் ஓப்பன் ஆகும் இதோட பூட்டு. ஸோ இதுதான் இந்த ரியர் கிளாஸோடு சேர்ந்து ஓப்பன் ஆகிற ரியர் பூட்டு. அப்புறம் இதோட பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 487 லிட்டர்ஸு, ஒரு நல்ல டீசெண்டான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியர் சீட்டை ஆல்மோஸ்ட் 1500 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடச்சிருது. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் தான். அப்புறம் பின்னாடி பூட்டில் நீங்கள் ரியர் சீட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கீழே உள்ள ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படியே. பியூஜோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பியூஜோ இஸ் எ ஃப்ரெஞ்ச் பிராண்ட். உலகத்திலே பழமை வாய்ந்த கார் கம்பெனியில் பியூஜோவும் ஒன்று. நாங்கள் இந்த கார் கம்பெனி எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1810, கிட்டத்தட்ட 211 வருஷம் ஆகுது. ஓல்டஸ்ட் கார்ஸ் பிராண்ட் இந்த வேர்ல்டில் இதுவும் இந்த பியூஜோவும் ஒன்று. கிட்டத்தட்ட 211 இயர்ஸ் அப்படின்னா பார்த்துங்க. இதோட குரூப் ஆஃப் கார்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஜோட், சிட்ரோயன், பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜோட் சிட்ரோயன் ஆட்டோமொபைல்ஸ். இதோட பிராண்டில் வந்து பிஜோட் வரும், தென் சிட்ரோயன் வரும், தென் டிஎஸ் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரே பிராண்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டெல்லன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இந்த காரை வாங்கியிருக்காங்க, அதாவது இந்த குரூப்பே வாங்கியிருக்காங்க, ஸ்டெல்லன்டெஸ் அப்படிங்கிற குரூப்பு. ஸோ அந்த குரூப்பு கீழே வந்து ஒரு 16 கார் கம்பெனிஸ் இருக்குது. இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை, கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்தியாவில் இந்த காரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 309 அப்படிங்கிற மாடல் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. 1985 வந்து இந்த காரோட ஃபஸ்ட்டு மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது, அதாவது பழைய மாடல்லாம் ஒரு பாக்ஸ் டைப் செடான். ஸோ இப்போ இந்த நியூ மாடல் செடான் பாருங்கள், இட்ஸ் 508 GT லைன். ஸோ இந்த காரை பற்றி நம்ம உள்ளே போய் வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வண்டியோட இன்டீரியரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம்.
ஒரு 12.3 இன்ச்சு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட், அண்ட் தென் ஒரு 10 இன்ச் ஃபுல் ஹெச்டி டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 12.3 இன்ச்சு இதுதான் பிஜோட்டோட ஃபேமஸான ஒரு ஐ காக்பிட் ஸ்டைலு. ஸோ உங்களுக்கு டோர் வார்னிங் எல்லாமே இதில் ஃபுல் வியூலே காமிச்சிருது. ஓகே, இந்த 10 இன்ச் டச் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸ் இதில், ஏன்னா இது டுவல் ஜோனு. அப்புறம் கீழே வந்து ஒரு டாகிள் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரோம் பிளேட்டடு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது, நேவிகேஷன் பட்டன், அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, தென் ரேடியோ, தென் டிரைவிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டுவல் ஜோன் கிளைமேட்ரானிக் ஏசி. ஸோ டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சரை. ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுற சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ கீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பியானோ கீ ஷேப்பில். அண்ட் இது ஒரு க்ரோம் பிளேட்டட் டாகிள் சுவிட்சஸ் தான். ஸோ இதிலே வந்து உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், லைக் காரோட மெனூஸ் எல்லாமே. அண்ட் தென் இதோட கியர் லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் அண்ட் க்ரோம் ஃபினிஷ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, தென் ட்ரைவ் மோட்ஸு. அப்புறம் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். அண்ட் சென்ட்ரல் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மொபைல் தாராளமாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 12 வாட் சாக்கெட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்ட் தென் 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் இதோட எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் சுவிட்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதோட சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை விங் டைப், அதாவது 2 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அதில் உள்ள ஆக்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்போர்ட், நார்மல் அண்ட் ஈக்கோ. ஸோ இப்போ நம்ம ஸ்போர்ட் மோட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே ரெட் கலரில் மாறிடுது ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக. அண்ட் தென் நார்மல் மோட் அண்ட் தென் ஈக்கோ மோட் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங்கில் நமக்கு அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அந்த மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல்ஸில் இதில் நீங்கள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் பர்சனல் மினிமம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் ஜி மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டி செடான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜி ஃபோர்ஸ் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல்லி 3D வியூவில் இருக்குது, பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது. அப்புறம் இதில் பேர்ட் ஐ வியூ கேமரா இருக்குது, அதாவது 360 டிகிரி வியூ கேமரா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருக்குது. இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், அதாவது ஆப்ஷன்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்குது 360 டிகிரி வியூ, இந்த பெரிய டிஸ்பிளேயில் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதில் நீங்கள் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட்டோ மோடில் இருக்குது இப்போ. தென் 180 டிகிரி வியூவில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜூம் வியூ இருக்குது, தென் ஸ்டாண்டர்ட் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டில் என்னென்ன கனெக்டிவிட்டி, அதாவது நம்ம மொபைல் கனெக்டிவிட்டி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் தென் மிரர் லிங்க்கு அண்ட் தென் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளஸ் வந்து ஆப்பிள் கார்ப்ளேவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியன்ஸ் கலர்ஸ். உள்ள ஆம்பியன்ட் லைட் வந்து ப்ளூ கலர் லைட்ஸு, அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டோர்ஸ்க்கு மட்டும் ப்ளூ கலரில் ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டே டைம்னால கிளியராக தெரியாது, இருந்தாலும் நான் ஒரு ஜூம் வியூவில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ளூ கலர் லைட்ஸு. ஸோ அந்த வண்டியோட டோர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூப்பே ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 டோருமே வந்து ஃப்ரேம்லெஸ் விண்டோ தான். ஸோ பார்க்கவே வந்து ஒரு செம்ம ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. அப்புறம் இந்த வண்டியோட டோர் பேட்ஸு, ஸோ அந்த டோர் பேட்ஸ் வந்து எல்லாமே சாஃப்ட் டச் தான். அப்புறம் கீழே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு கார்பன் ஃபைபர் எஃபெக்ட்டு. ஸோ இந்த கார்பன் ஃபைபர் டச் பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸ்லேயுமே வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் டேஷ்போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு லெதர் டச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 8 ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ சிஸ்டம். ஸோ இதோட டிரைவர் சீட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு வென்டிலேட்டட் சீட் தான், தென் ஃபேப்ரிக் அண்ட் லெதர் மிக்ஸ்டு ஸ்டிச்சிங்கு.
அண்ட் இது ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து மேனுவல் லிவர் தான். தென் இதில் எலக்ட்ரிக் லம்பர் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்டி பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டீரிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் தான். ஸோ இதில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் ரோல் கனெக்டர், லிஸ்ட்டு, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸு, அண்ட் தென் வாய்ஸ் ரெகக்னிஷன் பட்டன் இதிலே இருக்குது. உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட்டை வந்து நீங்கள் இதுலேருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீலு, அதிலே ஜிடி லைன் பேட்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங், லைட் கோல்டில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங்கு, அந்த பிளாக் அண்ட் கோல்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. தென் இதோட டாப்பும், அதாவது ஸ்டீரிங்கோட டாப்பும் வந்து ஃப்ளாட் பாட்டம் அண்ட் ஃப்ளாட் டாப் ரெண்டுமே வந்து ஃப்ளாட் டைப் கொடுத்துருக்காங்க. தென் ஓகே, கியர் ஷிஃப்ட், அதாவது பேடல் ஷிஃப்டர்ஸ் இதிலே வந்துடுது. ஸோ ஸ்டீரிங் வீலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. தென் இது ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக். டோரோட டிசைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்டில் இருக்க மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைன் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவார்ட்டர் கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லெஸ் தான். அண்ட் தென் ரியர் விண்டோ ரெண்டுமே வந்து ஃப்ரேம்லெஸ் டிசைன் தான். அண்ட் தென் சி பில்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கேயும் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அப்புறம் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரியரில் வந்து 3 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் சீட் இருக்குது. பட் 2 பேர் ட்ராவல் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். ஏன்னா எல்லா யூரோப்பியன் கார்ஸ்லேயும் வர மாதிரி தான் இதுலேயே அந்த ஒரு சின்ன ஹம்ப் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ளே வந்து ஒரு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் இருக்குது. தென் ரியரில் 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு 2 யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. தென் இதோட சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60/40 ஃபோல்டபுள் சீட்ஸ் தான். அண்ட் தென் இதில் ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஆம்ரெஸ்ட்லேயே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து நீங்கள் பூட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியிலேருந்து வெளியே போகாமல் உள்ளே இருந்தே வந்து நீங்கள் பூட்டை இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் வந்து 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, 1.2 லிட்டர் அண்ட் 1.6 லிட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 1.6 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து 181 HP அண்ட் 250 Nm ஆஃப் டார்க்கு. அண்ட் 0 to 100 பார்த்தீங்கன்னா 7.9 செகண்ட்ஸில் கிளைம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு Euro 6D இன்ஜினு. அண்ட் இதோட ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து 12 to 13 km/லிட்டர் கிளைம் பண்ணியிருக்காங்க. காரோட கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 4 விண்டோவுமே வந்து உங்களுக்கு இதுலேருந்தே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சப்போஸ் விண்டோவை வந்து நீங்கள் டவுன் பண்ணோம் அப்படின்னா கூட அன்லாக் பட்டனை வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு Peugeot 508 GT லைனோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், தென் இந்த வீடியோவை இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியாஸ் அண்ட் கார்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.